Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தரை வத்தல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கொத்தவரங்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக இருந்துச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுருவோம். வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காய் அதை போட்டுருவோம். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவோம். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவு ஊற்றினா போதும். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் நிறையாவே உப்பு போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொதி வந்துருச்சு. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கீழே உள்ளதெல்லாம் மேலே வரட்டும். அப்போ தான் நல்லா ஃபுல்லாக எல்லாமே வெந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி இப்போ நல்லா கொதி வந்து கொஞ்சம் நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே எடுத்து தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இது மாதிரி தண்ணி இல்லாமல் அப்படியே எடுத்துக்கிறோங்க. எடுத்து அப்படியே இந்த பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். இது 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் இது மாதிரி பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா நம்ம கஞ்சி கூட கூழ் கூட சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஃபுல்லாக அப்படியே தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம காய வைக்க போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு போய் மாடியில் காய வச்சுருவோம். இப்போ நான் இதுக்கு 2 பிளேட் வச்சு அப்படியே எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு மாடியில் வெயிலில் காய வைக்கிறேன். இது மாதிரி நல்லா பரப்பி போட்டுக்கிறேங்க 2 பிளேட்டில். உங்களுக்கு எவ்வளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறங்க. நல்லா இது மாதிரி கலக்க வச்சுக்கிறங்க. இப்போ நான் மார்னிங் போய் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுறேன். மறுபடியும் ஈவினிங் போய் பார்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மட்டும் காயாமல் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். 1-2 மட்டும் காயாமல் இருக்குது. அடுத்த நாளும் இதே மாதிரி கொண்டு போய் மார்னிங் நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஈவினிங் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள். நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். உடைச்சா எப்படி நல்லா உடையுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு வத்தல் ரெடி ஆகிருச்சு. கொத்தரை வத்தல். இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் இவ்வளவு கம்மியாக ஊற்றினாலே போதும். நம்மளுக்கு இந்த வத்தல் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம காய வச்ச வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போட்டுக்கிடுவோம். வேணுங்கிற அளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சுக்கிடலாம். அப்பப்போ எப்போ வேணுமோ அப்போ அந்த டைம் மட்டும் பொரிச்சுக்கிடலாம். நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா எவ்வளோ அழகாக பொரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது கூழ் கூட சாப்பிடையில அவ்வளவு சூப்பராக இருக்கும் கொத்தரை வத்தல். நீங்கள் கஞ்சிக்கும் சாப்பிட்லாம். இது மாதிரி நம்ம ஃபுல்லுமே நல்லா பொரித்து எடுத்துக்கிடுவோம். வேணுங்கிற அளவு நீங்கள் பொரித்து எடுத்துக்கிறங்க. நான் இன்றைக்கி மட்டும் வேணுங்கிற அளவு நான் கொஞ்சமாக இவ்வளோ பொரித்து எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.